காலத்து போர்கள் குறித்த செய்திகளை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் சலமா பின் அக்வா ரலியல்லாஹு அவர்களுடைய வீரதீரமான செயலை குறித்த செய்தியை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து ஹைபர் யுத்தத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைகளை திரட்டி கொண்டு போகும்போது இந்த சலமா பின் அக்வாருடைய தந்தை, அவருடைய தாப்பனார், அவருடைய பேர் ஆமீர் பின் அக்வா என்று சொல்லக்கூடியவர். ஆமீரே அந்த போர்க்களத்துக்காக படைகள் கிளம்பி போய் கொண்டிருக்கும் போது அதுல ஒருத்தர் அவருடைய தந்தையை பார்த்து, ஆமீரே எங்களை உற்சாகம் ஊட்டக்கூடிய, எங்களுக்கு சுறுசுறுப்பை தரக்கூடிய கவிதை ஏதாவது ஒன்றை நீங்கள் பாருங்கள். பாருங்க, அவரும் கவிதை படிக்கக்கூடியவரா இருக்கிறார், அவருடைய தகப்பனாரும் கவிதை படிக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்ப அவங்கள்ட்ட அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கேட்கிறாரு, எங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, இந்த ஒட்டகங்களை விரைவாக செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கவிதையை பாடுங்க, யாப்பு வகை கவிதைகளை பாடுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல கேட்கும் போது அவர் சொல்றாரு, எப்படி பேசுறாருன்னு பாருங்க. இறைவா, நீ இல்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம், நீ இல்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம், தர்மமும் செய்திருக்க மாட்டோம், தொழுதிருக்கவும் மாட்டோம், உனக்காக எங்களை அர்ப்பணம் செய்கிறோம், உன் கட்டளைகளில் எதையாவது நாங்கள் கைவிட்டு விட்டாலோ அதற்காக எங்களை தண்டித்து விடாதே, எங்களை மன்னிப்பாயாக என்பது போன்ற வாசங்களை அடுத்தடுத்து சொல்றார். மேலும் எதிரிகளை களத்தில் சந்திக்கும் போது எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக, அறவழியில் செல்வதற்கு எங்களுக்கு அழைக்கப்பட்டால் அதற்கு தயாராக்குவதற்கு உதவி செய்வாயாக, பலவீனமான மக்களுக்கு உதவி செய்வதற்கு வழி செய்வாயாக என்று சொல்லி இவர் இந்த மாதிரி கவிதையை பாட பாட அந்த ஒட்டகம் எல்லாம் என்ன ஆகுதுன்னா சுறுசுறுப்பா அந்த இதை கேட்டுக்கிட்டு வேகமா போகுது. இப்ப ரசூலா கேட்கிறாங்க, யார் இவர், இந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்கும்போது, இன்னார் தான் ஆமீர் என்று சொல்லக்கூடிய மனிதர் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சொன்ன பிறகு அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும், இந்த மாதிரி ஒட்டகத்தை யாரும் இந்த மாதிரி வேகமா ஓட்டி கொண்டு போனது கிடையாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஆமீர் என்ன செய்யப்படுறாருன்னா, இந்த போர்க்களத்துல ஒரு யூதனை வெட்ட போகும்போது என்ன செய்யப்படுறாருன்னா, அவருடைய வாள் கொஞ்சம் குட்டையா இருக்குது, அவனை வெட்ட போய் இந்த வாள் இவருக்கே விலையாக மாறி என்ன செய்யறாரு, மௌத்தா போயிடுறாரு, அந்த போர்க்களத்துல கொல்லப்படுறாரு. அப்போ மற்ற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாள் எதிர்முனையில பாஞ்சி இவர் மௌத்தா போயிட்டார்ல, அதனால் இவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, மக்கள் எல்லாம் பரவலாக பேசும்போது அவர் மகனார் கவலைப்படுறார், சலமா பின் அக்வா கவலைப்படுறாரு, என்னுடைய தகப்பனார் இந்த மாதிரி ஆகி போச்ச, அவர் பற்றிய நிலைமை என்னன்னு சொல்லி அவர் கவலையில ரசூலாட்ட கேட்கும் போது அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருக்கு 2 கூலி இருக்குப்பா, அவருக்கு 2 கூலி இருக்கு, அவர்கள் சொல்வது தவறு, மக்கள் சொல்வது தவறு, அவருக்கு 2 கூலி இருக்கிறது, ஒன்று அறவழியில் போர் புரிந்தது, இன்னொன்று துன்பங்களை தாங்கிக் கொண்டது என்று அவருக்கு 2 கூலி இருக்கிறது, இன்னும் அரபுகளில் இவரை போன்ற சிறந்த மனிதர் குறைவாகவே உள்ளனர் அப்படிங்கிறார். அரபு கோத்திரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடத்துல இவரை போன்ற மனிதர்கள் குறைவு இருந்தனர். அது எவ்வளவு நல்ல மனிதராக இருந்திருக்கிறார். மக்களுடைய பார்வையை பாருங்க, மக்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது, தற்கொலை செய்து கொண்டார், நரகவாதியாக மாறிட்டார்கள் சொல்லி மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ரசூல்லா சொல்றாங்க, இது வேற மாதிரி நடந்த சம்பவம் என்று ரசூல்லா உணர்ந்து கொண்டு அவர்கள் செய்றாங்க, அவர் சொர்க்கவாதியாக இருக்கிறார், 2 கூலி இருக்கிறது என்று அவர் குறித்து, ஆமீர் குறித்து ரசூல்லா சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஹைபர் யுத்தத்துக்காக நாளை தினம் நான் கொடியை ஒருத்தர் கொடுப்பேன், அவர் நினைச்சுவார், அவர் தலைமையில் அந்த போர் நடக்கும், அவர் வெற்றி பெறுவார்னு சொன்ன பிறகு அலி ரலியல்லாஹு அவங்க கையில நினைச்சாங்க, ரசூலுல்லாஹ் அந்த கொடியை கொடுக்குறாங்க. அலி எங்கன்னு கேட்கிறாங்க மறுநாள், அவருடைய கண்ணில் ஒரு சில நோவினை இருக்கிறது, ரசூலுல்லாஹ் அதற்கு ஓதி பார்த்ததாக தகவல் வருகிறது, அதன் பிறகு அவர் முன்பு இருந்தது போன்று அவருடைய கண்கள் மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய செய்திகள்லாம் ஹதீஸ்ல இருக்கு. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அதற்கு பிறகு சொல்லுகிறார்கள், உன் மூலமாக ஒருவர் நேர்வழி பெறுவது என்பது சிவப்பு ஒட்டங்களை, அரபுகள் கோத்திரத்துல சிவப்பு உயரிய ஒட்டங்கள் இருக்குல்ல, அதை விட சிறந்தது என்று அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. நீ அந்த போர்க்களத்துல போங்க, அந்த வழியில மக்கள் போர்ல சரணடைஞ்சிட்டா, கட்டுப்பட்டு விட்டால் அவர்களுக்கு நேர்வழி எடுத்து சொல்லுங்க, தொழுகை எடுத்து சொல்லுங்க, நன்மை ஏவுங்க, இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவர்களை அலையுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை இந்த ஹைபர் யுத்தத்துல தான் நடக்குது.
அதே மாதிரி இந்த ஹைபர் யுத்தத்தின் மீது தாக்குதல் தொடுக்கும் போது ரசூல்லா எப்போதுமே இரவு நேரங்களில் தாக்குதல் நடத்த மாட்டாங்க. இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே இரவுல தான் நடக்கும். திடீர்னு குண்டை தூக்கி போட்டு இன்னைக்கு 163 குழந்தைகள், அப்பாவி பள்ளி குழந்தைகள், அதை போர் குற்றம் என்று இன்னைக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அப்பாவி குழந்தைகள் மீதும் பெண்கள் மீதும் பலவீனர்கள் மீதும் தான் இவருடைய தாக்குதல் இருக்கிறது. யார் இவங்களுக்கு டார்கெட் அவங்கள பண்றது கிடையாது. பலவீனர்கள் மீதும் பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தான் இன்னைக்கு போர் நடக்குது அதிகமா. அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு நடைமுறையில இருக்கிறாங்க, மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பாருங்க, இரவுல தாக்குதல் நடத்துறாங்க. காலையில விடியும் போது ரசூலுல்லாஹ்வுடைய படம் ஹைபருக்குள்ள நுழையுது. யூதர்கள் தெரிச்சு ஓடுறாங்க. திடீர்னு படம் ஒன்றும் பண்ண முடியல. யூதர்கள் விரண்டு ஓடுகிறார்கள். அவர்கள் விரண்டு ஓடுவர்களை செய்றாங்க, ரசூலுல்லாஹ் கைது பண்றாங்க, துரத்துறாங்க, பிடிக்கிறாங்க, கொல்றாங்க. அது நடக்குது. இது போல சிறுவர்களையும் பெண்களையும் செய்றாங்க, கைது பண்ணிடுறாங்க. இந்த சம்பவம் ஹைபர்ல தான் நடக்குது. அதே மாதிரி இந்த போர்க்களத்திலையும் சில சம்பவங்கள் நடக்குது. சலமா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு காயம் ஏற்படுகிறது. அதற்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஓதி பார்க்கறாங்க. அப்படி ஓதி பார்த்ததுக்கு பிறகு முன்பு இருந்ததை போன்றே என்னுடைய காயம் சரியாகி விட்டது, உடல் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குங்கிறாங்க. அப்ப நிறைய சம்பவங்கள் இந்த ஹைபர்ல நடக்குது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. ஹைபர்ல ஒரு வீரர் என்ன செய்றாரு, வீரதீரமா போர் புரிந்து கொண்டு இருக்கிறார். அவர் குறித்து சஹாபாக்கள் என்ன பேசுறாங்கன்னா, அப்பா இவர் ரொம்ப கடுமையான முறையில போர் புரிகிறாரே என்று சொல்லி ஒரு பெரிய விஷயமா பேசுறாங்க. அந்த பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் என்ன செய்யறாருன்னா, தொடர்ந்து போர் புரிந்துகிட்டே இருக்கிறார். அப்படி போர் புரியும் போது அவர் என்ன செய்யறாரு, ஒரு கட்டத்துல கொல்லப்படுறார். கொல்லப்பட்ட உடனே இவர் எப்படி கொல்லப்படுறார், சாரி, அவர் தற்கொலை செய்து தன்னையே மாய்த்துக் கொள்கிறார். அவர் கொல்லப்படல, தற்கொலை செய்து தன்னையை மாய்த்துக் கொள்கிறார். இவர் குறித்து ரசூலுல்லாஹ் முதல்ல முன்னறிவிப்பு செஞ்சாங்க. சஹாபாக்கள் பெருமையா பேசுறாங்க. 2 சம்பவம் இருக்கு ஹைபர்ல. ஒரு சலமா பின் அக்வாருடைய தகப்பனார் ஆமீர், அவர் இதே மாதிரிதான் கொல்லப்படுறாரு. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவர் சொர்க்கவாதி. சகாபாக்கள் பெருமையா ஒரு நபித்தோழரை பத்தி பேசுறாங்க, அவர் நரகவாதியா மாறி போயிறாரு. அப்போ மக்களுடைய பார்வையில் யாராவது தொடர்ச்சியாக அமல்கள் செய்து கொண்டு நல்ல செயல்களில் ஈடுபாட்டு கொண்டு இருக்கிற பார்த்து இன்னைக்கும் சில பேர் பேசுவாங்க, ஒரு இபாதத்தாளி, ரொம்ப நல்ல ஆளு, இவரெல்லாம் சொர்க்கம் கிடைச்சிரும்னு சொல்லி நாம நிர்ணயம் பண்ணக்கூடாது. இந்த சொர்க்கம் நரகம் என்பது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கு. யாருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும், யாருக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தான் முடிவு செய்வான். அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அந்த அளவுக்கு மார்க்கத்தை இன்னைக்கு நிறைய பேர் விளங்காம இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிடுறாங்க. அப்ப அது நம்ம சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அதையும் நாம் என்ன செய்யணும், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஹைபர்ல கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், போர் நடக்குது, போர்ல நடக்குதுன்னா கைப்பற்றக்கூடிய சொத்துக்களுக்கு யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, நாங்க இங்கதான் பயிரிடுறோம், நாங்க இங்கதான் வாழ்றோம், அதனால எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் உழைத்து இங்கு பயிரிடக்கூடிய விளைச்சலில் இருந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடறோம், கப்பம் கட்டிடுறோம், வரி கட்டிடுறோம், எங்களுக்கு நீங்க அனுமதி தாங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதன் மூலமா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திற்கு, அவங்க மனைவிமார்களுக்கு கொடுக்குறாங்க 80 வசகுகள் பேரிச்சம்பழமும் 20 வசகுகள் வார்கோதுமையும், மொத்தம் 100 வசகுகள் இருக்கிறாங்க ஒரு பொருளாக கிடைக்கிறது. இது பிற்காலத்துல உமர்களுடைய ஆட்சி காலம் வரைக்கும் அந்த இடத்த கரெக்டா செட் பண்ற வரைக்கும் என்ன செய்றாங்க, அங்கே இருந்ததாக சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்துல அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, இந்த ஹைபர் யுத்தம் நடக்கிற வரைக்கும் எங்களுக்கு தங்கமோ வெள்ளியோ பெரிய பொருட்கள் எல்லாம் கிடைக்கல, எங்களுக்கு கிடைத்ததெல்லாம் மாடு, ஒட்டகம், வீட்டு பொருட்கள், தோட்டங்கள், இதுதான் எங்களுக்கு கனிமத்து பொருளாக கிடைத்தது என்று சொல்லக்கூடிய செய்தியும் பார்க்கிறோம். இன்னொரு சம்பவம் நடக்குது. ஜாபர் ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய சில பேர், ஜாபர் ரலியல்லாஹு கூட சில பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, யமன் நாட்டுக்கு முதல் ஆரம்ப காலத்துல யமன் நாட்டுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க ஜாபர் ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி அங்க எல்லாமே நடவடிக்கை எடுத்து இஸ்லாம் கொஞ்சம் வளர்ந்துகிட்டு வருதுன்னு சொன்ன உடனே ஜாபர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அவங்களுடைய குழுக்களோடு சேர்ந்து யமன் நாட்டுல இருந்து என்ன செய்றாங்க, மதீனாவுக்கு வர்றதுக்கு தயாராகிறாங்க. ஆனா அவங்க வந்தக்கூடிய அந்த கப்பல் என்ன செய்யுதுன்னா, பாதை மாறி என்ன செய்யப்படுது, நஜ்ஜாசி அபிசீனியாவுக்கு, நஜ்ஜாஸ் இடம் போயிருச்சு, அபிசீனியாவுக்கு போயிடுச்சு கடலை. அபிசீனியாவிலையும் ஒரு கும்பல் இருக்கிறாங்க, அல் அஷ்ரி கோத்திரத்தார்களுடைய சேர்ந்த கும்பல் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க.
மீட் பண்ணி நாம் என்ன செய்வோம், ஹைபருக்கு போவோம்னு சொல்லி அங்க போய் சந்திச்சுக்கிட்டதாக இந்த ஹைபர் போர் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தியும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இவங்களுக்கும் சில கனிமத்துகள் கொடுத்ததாக செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த ஹைபர் யுத்தத்துலதான் நாட்டு கழுதையுடைய இறைச்சியையும் முத்ஆ என்று சொல்லக்கூடிய வாடகை திருமணம், டெம்பரரியா பெண்களை திருமணம் முடிக்கிறது ஒரு சட்டம் இருந்துச்சு அந்த காலத்துல. அதை என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் ரெண்டையும் இந்த ஹைபர் யுத்தத்துலதான் தடை செஞ்சாங்க. ரெண்டையுமே என்ன செஞ்சாங்க, ஹைபர் யுத்தத்துலதான் நாட்டு கழுதையுடைய இறைச்சி சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி முத்ஆ என்று சொல்லக்கூடிய வாடகை திருமணத்தையும் ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்க. இந்த யுத்தத்துலதான் சபியா பின் குவைத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் மனைவியாக திருமணம் முடித்தார்கள் என்ற செய்தியையும் வரலாறுல பார்க்க முடிகிறது. இந்த சம்பவத்தை ஒட்டி தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சஹாபாக்கள் சொல்லி ஹைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை உணவை தயாரித்து என்ன செய்றாங்க, வலிமா விருந்தாக கொடுத்தார்கள் என்ற செய்தியும் நம்ம ஹதீஸ்ல பார்க்க முடியும். இந்த ஹைபர் யுத்தத்தை ஒட்டி தான் ரசூலுல்லாஹ்வுக்கு நஞ்சு கலந்த உணவும் கொடுக்கப்படுது. ஒரு யூத பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் விரும்பி சாப்பிடக்கூடிய இறைச்சி பகுதியினுடைய ஒரு இடத்துல நிறைய விஷத்தை ஏற்றி என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அதை ரசூலுல்லாஹ் உணர்ந்துக்கிறாங்க, அந்த பெண்மணியை கண்டுபிடிக்கிறாங்க. சகாபாக்கள் அந்த பெண்ணை கொல்வதற்கு அனுமதி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் விட்டு விடுறார்கள். அவங்களை பத்தி ஒரு பெரிய ஒரு கேர் எடுத்துக்கல, அவர்களை விட்டு விட்டார்கள் என்ற செய்தியையும் நாம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. அதே மாதிரி ஹைபரை கைப்பற்றின பிறகு யூதர்கள் எப்படி, நாங்க எங்க விளைநிலங்கள் தான் இங்க இருக்கு, நாங்க ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், விளைச்சல்ல உங்களுக்கு குத்தகை தரோம், அதனால எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்ன மாதிரி ஃபதக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடமும் இருக்குது. ஹைபருக்கு அடுத்து ஃபதக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பகுதி யூதர்களும் என்ன செய்யறாங்கன்னா, நபி அவங்கள்ட்ட எங்களுக்கு சண்டைலாம் வேணாம், நாங்க போர் புரியலாம் விரும்பல, நாங்களும் அவர்களை போன்று உங்களுக்கு என்ன செய்கிறோம், கப்பம் கட்டுகிறோம் என்று சொல்லி வரக்கூடிய ஒரு செய்தியையும் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த ஹைபர் யுத்தத்திலிருந்து திரும்பி வரும்போது தான் ஒரு சம்பவம் நடக்குது, வாதில் குரா சம்பவம். இந்த வாதில் குரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்த பிறகு ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு 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 நபித்தோட இருந்திருக்கிறார், ஒரு அடிமையா இருந்திருக்கிறார், ஒருத்தர் இருந்திருக்கிறார். அந்த ஒட்டகத்தை இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அந்த இதெல்லாம் அந்த ஒரு ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இந்த வாதில் குரா வந்ததுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா, எதிரிகள் என்ன செய்யறாங்க, அம்பால் அடிக்கிறாங்க. அதில் என்ன செய்யப்படுகிறாரு, இவர் இந்த மனிதர் அடிமையா இருக்கக்கூடியவர் தாக்கப்பட்டு உயிரை வந்துறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இவர் ஷஹீத் ஆயிட்டாரு, இவருக்கு சொர்க்கம் உறுதியாயிருச்சு என்று சொல்லி பாருங்க எத்தனை இடங்கள்ல நடக்குது பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கிறாங்க, வஹீயும் வந்துகிட்டு தான் இருக்குது, மக்கள் எவ்வளவு முந்திக்கிறாங்க பாருங்க. முந்திக்கிட்டு இவங்களா ஒரு முடிவு எடுத்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல இவர் சொர்க்கவாதி கிடையாது. ஏன் இவர் சொர்க்கவாதி கிடையாது, ரசூலுல்லாஹ் பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே கனிமத்து பொருள்ல இருந்து இவர் என்ன செய்து விட்டார், ஒரு போர்வையை திருடி விட்டார், அது இவருக்கு நரக நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துலயும் சொல்றாங்க. இதை கேட்ட மாத்திரத்துல இன்னொரு நபித்தோழர் என்ன பண்றாருன்னா, செருப்புகளை எடுத்துக்கிட்டு வர, ஒரு செருப்பு ரெண்டு செருப்பு எடுத்துக்கிட்டு வராரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்ல வேலை நீங்க கொண்டு வந்துட்டீங்க, இல்லைன்னா இது உங்களுக்கு நரக நெருப்பாக கங்காக மாறி இருக்கும் என்று சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் பார்க்கணும். அப்போ அந்த ஹைபர் யுத்தத்துல நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில நாம பின்பற்றத்தக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கிறது. நாம எந்த விஷயத்துல நாம ஒருத்தரை ஒரு பார்வையில பார்த்து முடிவெடுத்தாலுமே அது தவறா போயிடும். இன்னைக்கும் கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் பொய்ங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்படித்தானே, கண்ணால் பார்க்கறதும் போய், காதால் கேட்கறதும் போய், தீர விசாரிப்பது மெய்யின்னு சொன்னாங்க ஒரு காலத்துல. இப்ப தீர விசாரிச்சாலும் அதுவும் பொய்யா போயிடும். அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே தத்ரூபமாக நடைமுறையில் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி மூலமாக, ஏஐ வீடியோ மூலமாக இது உண்மைதானோ என்று நம்பக்கூடிய அளவுக்கு மக்களை என்ன செய்யறாங்க, உண்மைப்படுத்தி மடை மாற்றி என்ன செஞ்சிடறாங்க, மாற்றி அமைத்து விடுறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ நம்ம எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சு, இது நல்லதா கெட்டதா, இது நன்மையா தீமையா முடிவெடுக்க முடியாத நேரத்துல எல்லாம் நாம இருக்கும்போது என்ன செஞ்சிடணும், அல்லாஹ் இடத்துல பொறுப்பு ஒப்படைச்சு. யாரை பத்தியும் நாம ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு படிப்படையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை தினம் பார்ப்போம்.